சாகர வரைக்கும் எனக்காக இருக்கான், அவ்வளவுதான். பிச்சைக்காரனா இருந்தா கூட நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ல நான் டேட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா எந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்? அப்படிலாம் எதுவுமே இல்லையடம்மா. ஏன்னா மனுஷங்க அப்படின்னாவே வந்து பணம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இதெல்லாம் செகண்டரி. ஒரு டேட் அப்படின்றதுக்கும் சரி, லைஃப் அப்படின்றதுக்கும் சரி, என்னுடைய சோல் அப்படின்றதுக்கும் சரி, என்னை பொறுத்த மட்டில அவங்களுடைய பை பாட்டம் ஹார்ட் எவ்வளோ கிளீனா இருக்கு. நான் நேற்று வரைக்கும் ரொம்ப எச்சையா இருந்தேன், இன்னைக்கு நான் உனக்காக மாறி இருக்கேன், இன்னைக்கு சாகர வரைக்கும் உனக்காக இருப்பேன்னு சொல்றாங்கல்ல, அவன் நேற்று எப்படின்னா அது தேவையில்ல. இன்னைக்கு என்னை பார்த்தாச்சு, நான் பேசியாச்சு, பழகியாச்சு. மனுஷங்க அப்படின்னாவே வந்து பணம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இதெல்லாம் செகண்டரி. ஒரு டேட் அப்படின்றதுக்கும் சரி, லைஃப் அப்படின்றதுக்கும் சரி, என்னுடைய சோல் அப்படின்றதுக்கும் சரி, என்னை பொறுத்த மட்டில அவங்களுடைய பை பாட்டம் ஹார்ட் எவ்வளோ கிளீனா இருக்கு. நான் நேற்று வரைக்கும் ரொம்ப எச்சையா இருந்தேன், இன்னைக்கு நான் உனக்காக மாறி இருக்கேன், இன்னைக்கு சாகர வரைக்கும் உனக்காக இருப்பேன்னு சொல்றாங்கல்ல, அவன் நேற்று எப்படின்னா அது தேவையில்ல. இன்னைக்கு என்னை பார்த்தாச்சு, நான் பேசியாச்சு, பழகியாச்சு. சாகர வரைக்கும் எனக்காக இருக்கான், அவ்வளவுதான். பிச்சைக்காரனா இருந்தா கூட நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவனை கண்டிப்பா கோபுரத்துல உட்கார வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மேல கான்பிடென்ட் இருக்கும்போது நான் ஏன் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நீ இருந்தாதான் நான் உன்னை சூஸ் பண்ணுவேன்? தட்ஸ் நாட் அ மேஜர் இஷ்யூ. நான் வந்து அவனை க்ரூம் அப் பண்றதுக்கான கான்பிடென்ட் எனக்கு இருக்குன்னா நான் எந்த மாதிரியான செக்டார் வேணா செலக்ட் பண்ணலாம். இது என்னுடைய அப்படிதான் நான் செலக்டும் பண்ணுவேன். என்னுடைய பார்ட்னர் இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவங்கள க்ரூம் அப் பண்ணிக்க முடியும், அப்படிதான் நான் செலக்டும் பண்ணுவேன்.